கடைசியில் வந்து இங்கே பஸ் கார்டு எடுக்கிற இது இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. லூலில் இருக்குன்னாப்புல 1 month பிஃபோர் ஹாஜியை கூட்டு மண்டியிலே கொட்டினா சரியாக பொய்யா சொல்லியிருக்காப்புல. கடைசியில் பஸ் கார்டு எடுக்கிற இதே இல்லைன்னு அன்னைக்கு இதே மாதிரி தான் சொன்னாப்புல. இல்லை ஓகே தாங்க 1 month பிஃபோர் இருந்துச்சுன்னு சொல்கிறாப்புல. இப்போ இல்லைங்கிறாப்புல. கடைசியில் நம்ம வந்து அல்வாதா மாலுக்கு தான் போகணும். அங்கே தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாலு அல்வாதா மால் அது எங்கே இருக்கு? ஆச்சு ஒரு பஸ் கார்டை வச்சு யூஸ் பண்ண இன்னைக்கு ஒரு நாள் தானே பிடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு பஸ் கார்டை வச்சு யூஸ் பண்ணலாங்கிறாப்புல. நம்ம ஒரு மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து 200-300 ஃபைன் அடிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கல்வி அமலுக்கு போனோம். போயிட்டு பஸ் கார்டு எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் சொதவி போயிடுச்சு. இன்றைக்கி வெளியே போகலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். எல்நாமலில் போயிட்டு அங்கே சுற்றிட்டு அப்படியே வேறு பிளேஸுக்கு போயிட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு தூங்கலான்னு பிளான் போட்டுருச்சு. சொதப்பிடுச்சு. பஸ் கார்டு இப்போ எடுக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் இப்போ போகணுமா, போகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இப்போ இது பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ரூமில் போயிட்டு இல்லைட்டா ஒன்று சாப்பிட்டுட்டு இழுத்து போய் தூங்க போகிற விஷயம். வெயில் ஓவராக அடிக்குதா? அவருக்கு தலையில் ஒரு ஏசி வச்சு வேணுமா? அவருக்கு தண்ணி இருக்குது. தண்ணியை குடித்தாலும் வேர்க்கும். ஆனால் உடம்பு இன்ன வரைக்கும் வேர்க்கலை. வெயில் ஆனால் ரொம்ப கடினமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே மாதிரி அந்த அக்கா கொடையில விட்டு போகுது. அந்த அக்காட கொடையை கிட்ட தரவும் மாட்டேங்குது. சாப்பாடுங்களா? சாப்பாடு தான் முக்கியம். என்னென்ன சாப்பாடு பிரியாணி போயிட்டு புதுசாக ஒரு ஹோட்டல் புது கடை ஓப்பன் பண்ணி அந்த ஹோட்டலில் போயிட்டு 1000 dirhamsக்கு பிரியாணி வாங்கி போனோம். 1000 dirhamsக்கா? 1000 dirhams. அடுத்தது நாளைக்கு போனோம்னா 22 dirhams. நம்ம ஒரு காசுக்கு 1000 dirhams இல்லைங்க, அது 7 dirham தான். நீங்கள் குழப்பாது. ஏதோ ஒன்று ஒரு தண்ணி குடிக்கிற ஸ்டைலு. தண்ணி வந்து ஒரு கவரில் வச்சு குடிக்கிறாப்புல மாப்பிள்ளை. தண்ணி ஹீட் ஆயிரு. இப்போ வெயில் வச்சுனால ஹீட் ஆயிரு. அதனால தான் இதுக்குள்ள வச்சு குடிக்கிறேன். ஒரே சாப்பாடுலாம் இருக்காப்புல. பிரியாணி சாப்பிடுமான்னு பிரியாணி போய் சாப்பிடும். பிரியாணி வந்து 7 dirhams. 7 dirhams தான். நம்ம ஊருக்கு எவ்வளோன்னு தெரில. மேக்ஸிமம் ஒரு 300 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. நேற்று ஒரு நைட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். 22 dirhams. 24 dirhams. நம்ம ஊர் காசுக்கு 500-600 600. நம்ம ஊரில் 500-200 பிரியாணி வாங்கிப்போமா? இங்கே வந்து வெறும் 22 dirhams அசால்ட்டாக சொல்லி வாங்கி. ஆனால் நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணால் தெரியுது 500-600. வீட்டில் சொன்னால் செருப்பான அடிப்பாங்க. சம்பாதிக்க பண்ணி திங்கிறதுக்கு பண்ணி. இதான் நம்ம சொன்ன பிரியாணி கடை. ஆஃபரில் 7 dirhams சாப்பிட போகிற கடை. நாங்கள் உள்ளே போய் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே பார்த்துக்குவோம். ஒரு பிரியாணி பாருங்கள் என்னென்னு பார்த்துக்குவாங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக வைப்பாங்க. இது கேரளா கடை. நாம் வந்து அங்கே தான் இருக்குது மெனு கார்டு.